சார் ஒரு கதை சொல்லட்டுமா சார்? ஒரு ஊர் இருந்தது சார், ஒரு கிராமம் இருந்தது சார். அதில் ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தாங்க சார். ஆனால் மாப்பிள்ளை தேடும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது சார். எப்படியாவது நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்துருணும், வீட்டிலே வச்சுட்டு கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி ஒரு மாப்பிள்ளையை பிடிச்சாங்க சார். அவங்களும் ஓரளவுக்கு தங்கம் கேட்டாங்க சார், ஜாமான்சிட்டு சார் கேட்டாங்க சார். ஆனால் இவங்களும் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு சார் இந்த ஆதார் கார்டு இதெல்லாம் வச்சுட்டு ஒரு லோன் கேட்டிருந்தாங்க சார். அந்த லோன் கிடச்சிருன்னு சொல்லிட்டு அலைய விட்டுட்டு இருந்தாங்க சார். எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டோன்னு கரெக்டாக வாங்கி செக் பண்ணிட்டு சரி உங்களுக்கு இந்த மாத கடைசியில் கண்டிப்பாக லோனு கொடுத்துட்றோம் அப்படின்னு கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிட்டாங்க சார். இவங்களும் ரொம்ப சந்தோஷமாக மற்ற ஜாமான்லாம் வாங்கிட்டாங்க. ஒரு 5 சவரன் நகை மட்டும் பாக்கி இருந்தது சார். அந்த நகையை வாங்குறதுக்காக மறுபடியும் அந்த லோன் கொடுக்குற இடத்துக்கு போயிட்டு என்னங்க சார் நீங்கள் ஃபோன் பண்ணவே இல்லை, எம்மா அந்த பாருங்கம்மா உங்கள் ஆதார் கார்டில் உங்கள் அட்ரஸ் அந்த முகவரி இது ஊர் பேர் மாறி இருக்குமா, அதுக்கு என்னம்மா பண்ணுறது, மறுபடியும் புதுசாக கொண்டு வாங்கணும் சார். இன்னும் 4 நாளில் கல்யாணத்தை வச்சு நாங்கள் நிம்மதியை போய் மறுபடியும் அப்ளை பண்ணி எப்போ சார் கிடைக்குன்னு சொல்ல போய் உடனே உங்களுக்கு வாக்குவாதம் வந்து இல்லைம்மா அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் எங்களால் லோன் கொடுக்க முடியும், உங்களுக்கு லோன் இல்லாமல் இதை கரெக்ட் பண்ணிட்டு வாங்கம்மான்னு தூக்கி போட்டாங்க. இது அந்த பொண்ணுக்கு செய்தி கிடச்சி சார். அந்த பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு நீங்களே பாருங்கள் சார்.